பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி எந்த தொகுதியிலும் முன்னிலையில் இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. தொடக்கத்தில் 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்த நிலையில் ஜன் சுராஜ் கட்சியின் வேட்பாளர்கள் தற்போது பின்னடைவை சந்தித்து வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி எந்த தொகுதியிலும் முன்னிலையில் இல்லை. தொடக்கத்தில் 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்த நிலையில் தற்போது ஜன் சுராஜ் கட்சியின் வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்து வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி எந்த தொகுதியிலும் முன்னிலையில் இல்லை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பீகார் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு இருக்குது. அதாவது முதல் கட்டமாக மொத்தம் 2 கட்டமா நடைபெற்ற தேர்தலில் இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கையானது மொத்தம் நடைபெற்று இருக்குது. மொத்தம் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வைத்து இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று இருக்குது. நடைபெற்று இருக்க நிலையில இன்று காலை முதலே துவங்கின நிலையில முதல் கட்டமா தபால் வாக்குகள்ல பிஜேபி மற்றும் காங்கிரஸ் ஆகிய கூட்டணிகளுக்கு இடையே ஒரு போட்டி நிலவி அதன் அடிப்படையில் பிஜேபி முன்னிலையில வந்தது. மூன்றாவது இடத்துல பிரசாந்த் கிஷோரோட இடமான ஜன சுரக்ஷா அப்படிங்கிற கட்சி நிறுவிட்டு வந்தது. இந்நிலையில தற்போது 5 இடங்கள் வர, அதாவது கடந்த ஒரு 20 நிமிடத்துக்கு முன்பு வர 5 இடங்களுக்கு மேல அந்த பிரசாந்த் கிஷோரோட கட்சியானது முன்னிலை வகிச்சுட்டு வந்த நிலையில தற்போது எந்த இடத்துலையுமே பிரசாந்த் கிஷோரோட கட்சி முன்னிலை வகிக்காம பின்னடைவு சந்திச்சிருக்குது. ஏற்கனவே இந்த அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 124 இடங்களுக்கு பதிலாக பிஜேபி தலைமையிலான கூட்டணி 170 இடங்கள் வரை கைப்பற்றி இருக்கிற இந்த சூழ்நிலையில நிதிஷ்குமார் 3வது முறையாக, அதாவது பீகார்ல மீண்டும் முதல்வராக அமர்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 60 இடங்கள்ல தற்போது வரை அதோட அந்த கட்சியோட முன்னிலையில வகிச்சிட்டு இருக்குது. பிஜேபியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 160 இடங்களுக்கு மேல தற்போது முன்னிலை வகிச்சிட்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு பலத்த எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த தேர்தலானது நடைபெற்று வந்த சூழ்நிலையில அரசியல் சாணக்கியர், அதே மாதிரி அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட பிரசாந்த் கிஷோரோட கட்சி தனியா தான் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி மொத்தம் உள்ள 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல தனியாகவே போட்டியிட்ட சூழ்நிலையில ஆரம்பத்தொட்டே ஒரு 4 இடம் 5 இடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முன்னிலையில இருந்துட்டு வந்த நிலையில தற்போது எந்த இடத்துலையுமே பீகார்ல தனித்து போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரோட ஜனசுரக்ஷா கட்சியானது முன்னிலை வகிக்காது அரசியல் விமர்சகர்களிடையே ஒரு கடும் இதை ஏற்படுத்தி இருக்குது, ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த முறை திமுக ஆட்சியில் அமர்வதற்காக பிரசாந்த் கிஷோர் அரசியல் இதுக்காக நியமிக்கப்பட்ட நிலையில அவரோட சொந்த ஊரான பீகார்ல நான் போட்டியிடுறேன், அந்த கட்சி தரப்புல நாங்க தனியா போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டியிட்ட நிலையில எந்த இடங்கள்லயுமே, அதாவது குறிப்பிட்ட அந்த 230 தொகுதிகள்லயுமே எந்த இடங்கள்லயுமே பிரசாந்த் கிஷோரோட கட்சி முன்னிலை வகிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.